நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வாஸ்து ரீதியாக என்ன பேச போனால், ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து சிம்பிளாக ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருந்தார். வந்து அதை அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொடுத்து ஒரு 2 மாதம் ஆக போகுது. பர்டிகுலராக அவங்க அந்த கரெக்ஷன் வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி அதை செஞ்சு முடித்தாங்க. இப்போ ஒரு 60 நாள் கிட்ட ஆக போகுது. அப்போ நம்ம பில்டிங்குள்ளே நம்ம ஒரு விஷயம் கரெக்ஷன் பண்ணுறோன்னா அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு 90 நாள் கிட்ட ஆகும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ அந்த விதத்தில் அவங்களுக்கு என்ன இஷ்யூவாக இருந்தது அப்படிங்கும்போது, அந்த இடத்துல கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அளவுக்கு அதிகமாக அந்த இடத்துல அதிகமாக்கிடுச்சு. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் வந்து அப்புறம் அதில் நம்ம கரெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல இப்போ என்ன சூழ்நிலை உருவாயிருக்கு அப்படின்னா, ஓவராலாக அவங்களுக்கு வந்து அங்கங்கே கடனுடைய ஒரு மேக்ஸிமம் ஒரு 4-5 பேர்கிட்ட இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு ஆள்கிட்டே மாறுறதுக்கான சூழ்நிலை உருவாயிருக்கு. ஒரே ஆள் வந்து ஒருத்தங்க வந்து கடன் கொஞ்சம் அந்த மொத்த அமௌண்ட்டுக்கான விஷயத்தை தாரன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, மொத்தமாக இன்னொரு இடத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மினிமமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து மினிமம் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்து சப்போர்ட் பண்ண முடியுமோ அப்படிங்கிற ரீதியில் அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாயிருக்கு. வந்து அதை பற்றி ஒரு டீட்டெயில் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இதை நான் இன்றைக்கி இந்த காணொலி உருவாக்கியிருக்கேன் நண்பர்களே. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த வீட்டில் அப்படிங்கும்போது, தெற்கை வந்து உச்சப்படுத்தி வடக்கு பக்கம் அந்த நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வெட்டவெளி ஏரியா இருக்கிற மாதிரி அந்த இடத்துல கரெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இப்போ வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து சவுத்து நார்த்தை உச்சம் பண்ணியிருக்கோம், ஈஸ்ட் வெஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வடகிழக்கு வடமேற்கு அதை உச்சம் பண்ணியிருக்கு. வடமேற்கு தென்கிழக்கு ரீதியில் வடக்கு வடமேற்கு தெற்கு தென்கிழக்கு வெயிட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். மேற்கு வடமேற்கும் கிழக்கு தென்கிழக்கும் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் பேலன்ஸாக இருக்கும். அப்புறம் சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு பேலன்ஸாக இருக்கும். பர்டிகுலராக நார்த்து பாசிட்டிவ் நெகட்டிவ், நார்த் ஈஸ்ட்டோட 2 பகுதியுமே வந்து அதுக்கடுத்து ஈஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படிங்கிற இந்த இடத்துல உச்சப்படுத்தி இந்த இடத்துல நம்ம தூங்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை உருவாகிருக்கு. ப்ளஸ் பாசிட்டிவான நிலைகளை நிறைய விஷயத்தை அவங்களுக்குள்ள மன ரீதியாக உருவாக்கியிருக்கு. ப்ளஸ் கூடுதலாக கடனுடைய அளவை அதிகப்படுத்தலாம். குறிப்பாக வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கு. வேற எங்கேயும் கடன் வாங்காத சூழ்நிலை உருவாக்கியிருக்கு. இருக்கிற கடனை குறைக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த இடத்துல உருவாக்கியிருக்கு. இப்போ இது மாதிரியான விஷயங்கள் உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த காணொலி நான் உங்களுக்கு இதில் பதிவிட்டுருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், இது கிழக்கு பக்கம் உள்ளே போகிறேன் வீட்டுக்குள்ளே. இது இந்த தடுப்பு தான். அப்படி இது வெளி பக்கம், அது உள் பக்கம். இது அப்படியே சமையல் ரூம்பு. அங்கே ஒரு எல் போட்டு பார்த்தீங்களா, எல் அப்படி எல் வரைக்கும் போட்டுருக்கோம். இது இந்த இடத்துல சின்ன ஒரு ரொம்ப லைட்டாக கேப் வைக்கிறனா கூட வைக்கிறேன். பாருங்க, நீங்கள் பார்த்து சொல்லணும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஏர் கோஸும் கட் பண்ணார் அவர் அந்த இடம் லேப் கோஸும். இது சாமி ரூம் சார். இது கட் அடிச்சிட்டாரு. இது வந்து பெட்ரூம் சார். கீழே அடிச்சிருக்கோம் பாரு பெட்ரூம். அப்புறம் இது இந்த இடம் தான் க்ளீன் பண்ணிட்டேன் சார். பாருங்கள், நீங்கள் கிழக்கு பக்கம் அந்த இடம் அந்த டிவிலாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் மேற்கு பக்கம் வச்சுக்கோம் டிவியெல்லாம். இது பெட்ரூமு. இது அப்படியே வந்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இது மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து கீழே பாருங்கள், இதை அடிச்சிருக்கு. இது வந்து இன்னொரு சின்ன பெட்ரூம். இது வடக்கு பக்கம். இது இன்னொரு பெட்ரூமு. இது அந்த பாத்ரூம் சார். இது வந்து ஜன்னல் அவ்வளோலாம் காலி சார், பூரா காலியாக வச்சுருக்கோம். கிழக்கும் வடக்கும் எதுவுமே இல்லை சார். உள்ள சேர் மட்டும் போட்டுருக்கோம், தேவைன்னா பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணு சார். தெற்கும் மேற்கும் இந்த டிவியில் அங்கே வச்சுருக்கோம், அப்படியே ஆப்போசிட்டாக. ஸ்டாண்ட் தூக்கி உள்ளே போட்டோம் சார். சைடில் வச்சுருக்காங்க. அவ்வளோ